வாங்க சம்பா ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. 2 ஆனியன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, 1 1/2 கப் சம்பா ரவை, ஒரு 5 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. ஆயில் வந்து 1 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். ஆயில் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை போடலாம். நாங்கள் நிறைய கடலைப்பருப்பு போட்டு தாங்க சாப்பிடுவோம். அதனால தான் கடலைப்பருப்பு வந்து அதிகமாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் 1 1/2 ஸ்பூன் போட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த சம்பா ரவை உப்புமா யார் யாரெல்லாம் சாப்பிடலான்றத பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க தாராளமாக சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. இப்போது மார்னிங் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். நல்ல ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இதுவே நீங்கள் நைட்டு டின்னருக்கும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 7 o'clock எடுத்துருங்க. ஆஃப்டர் 7க்கு மேலே எடுக்கும்போது சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்க. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து பொரிஞ்சா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ இந்த டைம் ஆட் பண்ணும்போது கடுகு சீக்கிரமாவே வெடிஞ்சிருங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 வெங்காயம், கீறின 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதக்கிடாதீங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியமாம்லேயே வச்சிருங்க. இது கொஞ்சம் வதங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, இது வதங்கட்டும். இப்போ 1 கப் சம்பா ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1 1/2 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதனால வந்து 3 கப் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிடுறேன். அந்த வாட்டரை நல்லா பாயில் ஆன பிறகு அந்த வாட்டரை சம்பா ரவையோடு ஆட் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த ரெடியான இந்த வெங்காயத்தோட நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். தண்ணி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. நல்லா பபிள்ஸ் வரட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணி எடுத்து சம்பா ரவை உப்புமால ஊற்றிடலாம். அடுப்பை சிம்ல வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடாதீங்க. கம்மியாக வச்சா ரவை உப்புமா வேகாது, நமக்கு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காதுங்க. தண்ணி அதிகமாகவும் வச்சிடாதீங்க, கம்மு மாதிரி ஆயிடும். இப்போ வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டுடலாம். லிட்டை எடுத்து மூடிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். உப்புமா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலைல எங்களோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சம்பா ரவை உப்புமா, 1 கப் கருப்பு காஃபிங்க. அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம்.